அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்து வழிநடத்துகிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்து வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Acts 2nd chapter 21st verse. And everyone who calls on the name of the Lord will be saved. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஆமேன். பரம தகப்பனே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க மூடி மறைத்து ஆளுகை செய்து வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். இங்க இந்திய தேசத்தை உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. இயேசுவே, பாவியாக எங்கள் மேல் கிருபியாக இருந்து எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. பரம தகப்பனே, ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினால் மட்டுமே உண்டு நீங்க தெளிவா போட்டிருக்கிறீங்க அப்பா. இயேசுவே, நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீங்க. கர்த்தாவே, மனம் இறங்குவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருத்தர் உம்மை அறியவில்லை என்றால் உங்க தெய்வீக அன்பு அவரை தொடுவதாக. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அக்கிரமங்கள் மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். உங்க ஆத்மா பரலோக ராஜ்யத்துல வந்து சேர வேண்டும் என்றதுக்காக கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தார். அவரோட அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரவன்களாக நாம உலகத்துல வாழ வேண்டும் அப்படின்றதுக்காகவே அவர் நம்மளுக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இயேசுவே, ரட்சிப்பீராக. தேசங்கள் முழுவதும் சுவிசேஷம் கொண்டு போய் செல்ல வாய்க்க செய்வீராக அப்பா. தடைகளை நீக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால். உங்க தெய்வீக கரம் இடைப்படுவதாக. கர்த்தாவே, மதமாற்றம் அல்ல ஐயா, மனம் மாற கிருபை செய்யுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அறியாம அநேக பேர் இருந்து கொண்டிருக்கிறாங்க ஐயா. அவங்கள தொடுவீராக. இயேசுவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஆமாப்பா, அநேக ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர கிருபை செய்வீராக. உண்மை அல்லாமல் வேறு ரட்சகர் இல்லைன்னு அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஐயா. இது கேட்கிற நாங்க உண்மை ஏற்றுக்கொண்டால் சுவிசேஷத்தை பிறரிடம் சொல்ல பாத்திரவன்களாக எங்களை தகுதிப்படுத்துங்க, உருவாக்குங்க. உங்க வருகை சமீபமா இருக்கு கர்த்தாவே. மௌனமாக இருக்கக்கூடாது ஐயா. இந்த ஜெபத்தை கேட்கிறவங்களை நீங்க தொட்டு ஆளுகை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, பேசுவீராக. ஒவ்வொருத்தர் இருதயம் மாற கிருபை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நிம்மதி இயேசு தருவார். உங்க போராட்டம் பிரச்சனைக்கு இயேசு ஒரு முடிவு தருவார். அவர் அண்டை வந்து சேருங்கள். அவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அவரோட அன்பு உங்களை மூடிக்கொள்ளும். கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். இந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்தார் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களோட இருப்பார், உங்களை ஆளுகை செய்வார். உங்க கண்ணீர், கவலைகள், வேதனைகள், நிந்தனை, அவமானங்கள், தவிப்பு, தனிமையான உணர்வு, வியாதிகள் எல்லாத்தையும் இயேசு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவரிடம் வந்து சேருங்கள். அவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக உங்களை உருவாக்குவார். இயேசுவே, இந்த ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் தந்து வழி நடத்தி தரப்போதுக்காக நன்றி ஐயா. நீங்களே பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யுங்க இயேசுவே. ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து வழி நடத்துங்க ஒவ்வொருத்தரும். இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ உம்முடைய தேவ தூதர்களால் அவங்களை வழி நடத்தி ஆளுகை செய்யுங்க. தெளிந்த புத்தியில் ஆவியை தருவீராக. சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.